அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் மூத்த பத்திரிகையாளர் திரு சரவணராஜன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பேசுபொருளாக இந்த ஹிடன்பர்க் அறிக்கை, செவியை பற்றியும் இந்த அதானியினுடைய பங்குகள், இதை பற்றிய ஒரு பரபரப்பான அறிக்கை. இது வரப்போகுதுன்னு சொல்லியே அதுக்கு முதலாலேயே போட்டாங்க, இது போல ஒரு அறிக்கையை வெளியிட போகிறோன்னு. இப்போ இந்த அறிக்கை பெரிய அளவுக்கு இந்திய ஊடகங்களில் ஒரு பெரிய சூட்டை கிளப்பி இருக்கிறது, ஒரு அனல்வர்க்க விவாதமாக போய் கொண்டிருக்கிறது. தங்களது பார்வை. தொடர்ந்து இந்த வீடியோக்களுக்கு நீங்க ஆதரவு கொடுத்து வரீங்க, மீண்டும் எனது மனமான நன்றிகள். இப்ப நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஹிடன்பர்க் அறிக்கை அப்படின்னா, அதானி குழுமம் தன்னுடைய நிறுவனத்தின் பங்குகளை அந்த மதிப்பை அதிகரிக்கிறதுக்கு வெளிநாட்டில இருந்து சில நிறுவனங்களுக்கு பணத்தை கொடுத்து, அந்த நிறுவனங்கள் இவங்க கொடுத்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்போது வெளி உலகத்துக்கு என்ன தெரியும்னா, அதானியோட நிறுவன பங்குகள்லாம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது, அப்ப நம்ம வாங்குவோம் அப்படின்னு அது நிறைய பேர் அந்த அதானி நிறுவனத்துல ஷேர் வாங்குவாங்க. இதான் மிகவும் சிம்பிளானது. அதாவது இது ஒரு மோசடி. எப்படின்னா, பருத்தி வீரன் படத்துல எல்லாரும் அந்த காட்சி பார்த்திருப்பீங்க. டக்ளஸ் சீட்டு விளையாட உட்காருவாரு. அப்ப கார்த்திக் ஏற்கனவே ஜெயிக்கக்கூடிய கார்டெல்லாம் அந்த சாக்கு கீழே வச்சிருப்பாரு. உடனே சீட்டு விளையாண்டுட்டு இருக்கும் போதே டக்ளஸ் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். உடனே அந்த சின்ன பையன் டக்ளஸ் பேச்சு கொடுத்து, அந்த கலர் பிடிக்காங்கன்னே அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்து செய்திருப்போம். அப்ப கார்த்திக் என்ன பண்ணுவாருன்னா, கீழே உள்ள அந்த ஜெயிக்கக்கூடிய காடை மட்டும் அப்படி எடுத்துட்டு பழைய காடை உள்ள வச்சிருவாரு. உடனே அவன் கவனத்தை திசை திருப்பின பிறகு அந்த சீட்டை காமிச்சிட்டு, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிம்பாரு. பணத்தெல்லாம் இவர் வாங்கிக்கிடுவாரு. இது ஒரு காமெடி நிகழ்ச்சி, காமெடி சீன். இதேதான் அதானியும் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கும் அதானிக்கு என்ன சம்பந்தம்? அதுக்குதான் செபி பயன்படுத்துறாரு. இந்த ஜெயிக்கக்கூடிய கார்டு இருக்கு பாருங்க, அந்த ஜெயிக்கக்கூடிய கார்டு செபியா நீங்க நினைச்சுக்கோங்க. செபி தெரியும், பங்கு சந்தை ஒழுங்குமுறை ஆணையம். இந்த ஆணையத்தோட தலைவி தான் மாதவி பூரின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கணவர். இவங்க ரெண்டு பேருமே அதானியோட பினாமிஸ் அப்படின்னு அந்த ஹிடன்பர்க் அறிக்கை சொல்லுது. எப்படி இருக்குது? எந்த செபி அதானி மோசடி செஞ்சிருக்காரு, மோசடி செஞ்சு பங்கு வர்த்தகத்துல ஈடுபாடு அப்படின்னு விசாரணை அமைப்போட தலைவிதான் அந்த மாதவிபுரி. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதானியோட பணத்துக்கு பினாமியா மாறி மொரிஷியஸ், பர்முடா, அதாவது பனாமா, இந்த மாதிரி நாடுகள்ல ஷேல் கம்பெனி, அதாவது போலி கம்பெனிகள் உருவாக்கி அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட் அமௌண்ட்டை திருப்பி இந்தியா கொண்டு வராங்க. அதாவது இந்திய திரைப்படங்கள்ல மோசமான ஒரு காட்சியில் என்னன்னா, அவளானாலே ஒரு குறிப்பிட்ட மதத்தை காமிப்பாங்க. சிவாஜி படத்துல கூட நம்ம பார்க்கலாம். சிவாஜி இங்க இருந்து பேசுவாரு, உடனே ஒரு ரூம்க்கு, ஒரு பழைய குடோன் மாதிரி இடத்துக்கு போவாரு. அங்க பணம் நிறைய மூட்டையா இருக்கும். உடனே ஒரு குறிப்பிட்ட மத அடையாளம் உள்ள ஒருத்தர் பேசுவாரு, பணம் வந்துருச்சு அப்படின்னு. வளைகுடா நாடுல, அமெரிக்கால இல்ல யார்ட்டையும் ஒருத்தர் பேசுவாரு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க. அப்ப அந்த குறிப்பிட்ட மதத்துக்காரங்க மட்டும்தான் ஹவாலா பணத்தை கடத்துற மாதிரி ஒரு காட்சிப்படுத்திருப்பாங்க.
கிட்டத்தட்ட ஹிந்தி திரையுலகம் சரி, தமிழ் திரையுலகம் சரி, ஹவாலா பணம்னால அந்த குறிப்பிட்ட மதத்துக்காரங்களா அப்படின்றாங்க. ஆனா இது எதையோ மறைக்கிறதுக்காக அதானி விஷயத்துல ஹவாலா நடந்திருக்குது. அந்த பணம் எப்படி வெளியே போச்சு, இது எல்லாமே விசாரணை அமைப்புகள் விசாரித்து வெளியே கொண்டு வரணும். ஆனா இங்க கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, விசாரணை அமைப்பின் தலையிலேயே பினாமியா மாறி இருக்காரு. இதுல ராகுல் காந்தி தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். ஏன்னா அவரு 2023 பிப்ரவரியில சொன்னாரு, அதானியோட பணம் 10,000 கோடி பினாமி மூலியமா வெளியே போயிருக்கு, இத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு. பாராளுமன்றத்துல அவர் பேசும் பொழுது ஒரு புகைப்படத்தையும் காமிச்சாரு. அதானி அம்பானி எல்லாம் ஒரு விமானத்துல, தனி விமானத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம். இந்த பேச்சினாலதான் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டது. அதன் பிறகு பறிக்கப்பட்டு வெளியே அனுப்பினாங்க. திருப்பி அவரு கோர்ட்ல போய் கேஸ வின் பண்ணி மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் வராரு. அவர் அன்னைக்கு சொன்னது, அந்த பினாமி யார், அது இன்னைக்கு விடை கிடைச்சிருச்சு. இவங்க சொல்லி இருக்கிறாங்க, மாதவி பூரி அவங்க கணவர் 2 பேருமே இல்ல இல்ல ஹிடன்பர்க் பொய் சொல்லுது அப்படின்றாங்க. எந்த ஒரு திருடனுமே ஆமாங்க ஐயா நான் தான் திருடன் ஒத்துக்க மாட்டாங்க. அதான் இங்கேயும் நடந்திருக்குது. இதுல வியப்பான செய்தி என்னன்னா, தொடர்புடைய மாதவி பூரியோ அதானி நிறுவனமோ குறைவா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது எங்க அப்பன் குதிரைக்குள்ள அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் வாண்டடா தொடர்ந்து அறிக்கை விடுறாங்க. சுதான்சு திரிவேதி செய்தி தொடர்பாளர் பிஜேபி காரரு, அவர் நேரடியாக சொல்றாரு, இதுல அதாவது ஹிண்டன்பர்க் அந்த ரிப்போர்ட்ல காங்கிரஸோட சூழ்ச்சி, இவங்க எப்பயுமே வெளிநாட்டோட லிங்க் வச்சு நம்ம நாட்டு பேட கெடுக்கிறாங்க அப்படின்னு சுதான்சு திரிவேதி அறிக்கை கொடுக்கிறாரு. அதே மாதிரி பிஜேபி காரங்க தொடர்ந்து பேசுறாங்க. தப்பு செஞ்சவங்க யார் மேல ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டி இருக்குதோ அதானியும் மாதவிபுரியும் ஒரே ஒரு அறிக்கையில நிப்பாட்டிட்டாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம பிஜேபி, அதாவது பிஜேபியோட ஆதரவாளர்கள் தொடர்ந்து ட்ரோல் பண்ணாலும் ஓகே, சரி ஏதோ ஒண்ணு அப்படிங்கலாம். ஆனா ஒரு கட்சியோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் விளக்கம் கொடுக்கிறாரு. சரி, இதுக்கும் நமக்கு என்ன தொடர்பு, நமக்கு என்ன சம்பந்தம், அது ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் அப்படி கிடையாது. ஒரு 2000ங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு நடுநிலை தொழிலதிபர் ஒருத்தர் 2014 இருந்து ஒரு 10 வருஷத்திலேயே உலகத்திலேயே 3வது பணக்காரங்களா உருவெடுக்கிறாரு. நமக்கு தெரியும் டாடா, அப்புறம் அந்த விப்ரோ, இவங்கெல்லாம் விப்ரோ கிட்டத்தட்ட 30 வருஷமா இருக்குது. டாடா, கோத்ரேஜ் இவங்களை பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இருக்கிறாங்க. இவங்களுடைய வளர்ச்சி, அதாவது ஒரு ஸ்டெபிளான வளர்ச்சி. டாடா எல்லா துறையிலும் இருக்குது. அவங்க அப்பப்ப நவீனப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்திய விமானத்துறையை வாங்கி இருக்கிறாங்க, மென்பொருள் இறங்கி இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய வளர்ச்சி ஒரு ஸ்டெபிளா இருக்குது. ஆனா 10 வருஷத்திலேயே ஒரு நடுநிலை தொழில் முனைவராய் இருக்கிற அதானி 10 வருஷத்துல இவ்வளவு பெரிய இடத்தை சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. இந்தியாவில் உள்ள அத்தனை துறையும் அவர் கையில தான். துறைமுகம், விமான நிலையம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்ப அடிக்கடி ரயில் விபத்து நடக்குது.
அந்த விபத்து அவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? குஜராத். இப்ப அவருடைய வளர்ச்சி பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு மிக அதிகமான வளர்ச்சி அடைந்தார் அப்படின்னு சொல்ல வர்றீங்க, அப்படித்தானே? பிஜேபி ஆட்சி வந்த பிறகு அதிகமான வளர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் குஜராத்காரங்க. ஏன்னா அதாவது ராகுல் காந்தி வந்து ஒரு மோடின்ற பேரை சொன்னதுனாலதான் அவருடைய பதவி இழக்கப்படுது. அவர் யார சொல்றாங்கன்னா நீரவ் மோடி. கிட்டத்தட்ட 10,000 கோடிய கடனா வாங்கிட்டு வெளிநாடு ஓடி போயிட்டாரு. அவருக்கு முன்னாடி சுஷில் மோடி, தெரியும், இந்த IPL ஊழல். இந்த மோடி பெயரை குறிப்பிடுறாரு. உடனடியா யாரோ ஒருத்தர் இந்தியாவில் உள்ள மோடி பேர் கொண்ட அனைவரையுமே ராகுல் காந்தி வந்து கொச்சைப்படுத்தி விட்டார் அப்படின்னு வழக்கு போடுறாங்க. வந்த பிறகு இவ்வளவு பிரச்சனைகள். இப்ப ஹிண்டன்பர்க் வந்து மீண்டும் ஊழல் குற்றச்சாட்டு சாட்டி இருக்கிறாங்க. இப்ப இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்ததுக்கு பிற்பாடு காங்கிரசினுடைய நிலைப்பாடு நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் எப்படி இருக்கு? திங்கட்கிழமை தான் நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் முடியுது. ஷெட்யூல் வந்து 12ஆம் தேதி வரைக்கும். ஆனா எவ்வளவு தந்திரமா வெள்ளிக்கிழமையே முடிச்சுட்டாங்க. காரணம் இதுதான். திங்கட்கிழமை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வச்சிருந்தா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால நாடாளுமன்றத்தை முடிச்சுட்டாங்க. இனிமே ஏற்கனவே கார்கே வந்து அறிக்கை விட்டிருக்காரு, சீதாராம் யெச்சூரி அறிக்கை விட்டிருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸ், இந்த 3 கட்சியுமே உடனுக்குடனே தன்னுடைய எதிர்வினைய தெரிவிச்சிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர் பேசியிருக்கிறாரு. நாளைக்கு கண்டிப்பா போராட்டங்கள் நடக்கும் மக்கள் மத்தியில. நாடாளுமன்றம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இனி அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் தான். அதுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் உருவாகுதோ. இதுல என்னன்னா, இந்த மோடி பதவியேற்ற பிறகு 3வது முறையா தினசரி பிரச்சனைகள் தான். அன்றாடம் ரயில் விபத்துகள் சரி, ஊழல் குற்றச்சாட்டு, மற்ற வன்முறைகள், இது எல்லாமே குறிப்பா இவ்வளவு நாளும் உள்ளூருக்குள்ளே பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை இதோட செயல்பாடுகள் கேள்விக்குறியாகுது. பங்களாதேஷ் பிரச்சனை, அந்த நாட்டோட பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா அதனுடைய எதிரொலி வந்து இந்தியாவில் இருக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் உருவாகிற வரைக்கும் என்ன எதுன்னு தெரியாம வெளியுறவுத்துறையும் மோடியும் உள்துறை அமைச்சரும் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய வியப்பான ஒரு செய்தி. அதாவது 3வது முறை ஆட்சி வந்த பிறகு என்ன செய்யறதுனே தெரியல. ஏற்கனவே நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு, நாங்க ஜெயிக்கோம்னே எங்களுக்கு தெரியாது, அதனால நாங்க பாட்டுக்கு அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனா மக்கள் வந்து அதை நம்பி ஓட்டு போட்டாங்க. அவர் சொன்னது 2014 அக்டோபர்ல ஒரு நிகழ்ச்சி. நாங்க பாட்டுக்கு பேசணும், இஷ்டத்துக்கு பேசணும். அவர் ஓப்பனா சொல்றாரு, இஷ்டத்துக்கு பேசணும், நடக்க முடியாத கூட பேசணும். நாங்க நினைச்சோம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைச்சோம், ஆனா மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்ப வந்து அதே இதுதான். அன்னைக்கு பேசினாங்க, முதல்லயும் 2வதுலயும் அறுதி பெரும்பான்மை. இப்ப வந்து அவரு கிட்டத்தட்ட இந்த முறை வந்து நிறைய உளறல் தான் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல. அப்படி அதனால அவருக்கு வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. நிதிஷ் பாபுவும் சந்திரபாபு நாயுடும் தான் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்துமே அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுல இருந்து கிட்டத்தட்ட மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாசமே தொடர்ந்து பிரச்சனைகள் தான். ஏற்கனவே பல பிரச்சனைகள் இப்ப இந்த ஹிண்டன்பர்க்கும் சேர்ந்துருச்சு. ஹிண்டன்பர்க் விவகாரத்துல நிறைய செய்திகளை சொல்லிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. மிக்க நன்றி.